அன்பான நண்பர்களே, தி கோவை ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைக்கி 2 BHK வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடக்கூடிய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வந்தடைய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இது நார்த்து ஃபேஸிங்கில் கட்டியிருக்கிற ஒரு அழகான வீடுங்க. இதோடைய லேண்ட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 2.8 சென்ட்டுங்க. 2.25 கொஞ்சம் அதிகம். பில்டப் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1140 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவுங்க. காம்பவுண்ட் வாலெல்லாம் சேர்த்துனோம்னா ஒரு 1240 ஸ்கொயர் ஃபீட் இந்த மாதிரி கவர் ஆகுங்க. ஹால் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறது 10க்கு 16 சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு ஹாலுங்க. நமக்கு ஃபுல்லாகவே இன்டீரியர் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீட்டாக நமக்கு ஹாலுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குற இந்த கிச்சன் ஏரியா இருக்குங்களே 10க்கு 10 அதோடய சைஸுங்க. இதுவுமே ஃபுல்லாகவே மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. ஆர்ஓ செட்டப் நமக்கு உள்ளே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நீட்டான டைல்ஸ் போட்டு நமக்கு உட்டனில் வந்து ஜன்னல் வச்சு எல்லாமே நமக்கு வந்து ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா வென்டிலேஷனுக்கு வேண்டி நமக்கு உட்டன் தான் பண்ணியிருக்காங்க. உட்டன் விண்டோஸ் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 16 சைஸ் இருக்கிற மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டோடு நமக்கு பண்ணியிருக்காங்க. டாய்லெட் சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6க்கு 7 சைஸ் இருக்கிற மாதிரிங்க. இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிராண்டட் ஐட்டமாக தான் பண்ணியிருக்காங்க. ஜன்னலுக்கு கர்டன்ஸு, அதோட மஸ்கினோ நெட்டு உள்ளே வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரியர் ஃபிட்டிங்கு. பாத்ரூமில் எல்லாமே பேரியர் ஃபிட்டிங் பண்ணி நமக்கு எல்லாமே ஒரு குவாலிட்டி வைஸாக பார்த்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்க்குறது இப்போது நீங்கள் கிட்ஸ் பெட்ரூமுக்கு பார்க்குறோம். 10க்கு 11 சைஸ் இருக்கிற மாதிரி ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்பில் வச்சு நமக்கு இந்த பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா லாப்ட்டுக்கு மேலே நமக்கு இன்டீரியர் பண்ணி நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தண்ணியோட இது எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி 70 அடி போட்டாலே போரில் நல்லா தண்ணி கிடைக்குங்க. இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு 400 அடி இங்கே போர் போட்டிருக்குறாங்க. வாட்டர் ஸ்டோரேஜுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8000 லிட்டர் வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி நமக்கு நீட்டாக ஒரு பெரிய தொட்டியே பண்ணியிருக்காங்க. மேலே வந்து வாட்டர் டேங்க் பார்த்திங்கன்னா ஒரு 1000 லிட்டர் கெப்பாசிட்டி வச்சுருக்குறாங்க. இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு காலம் போஸ்ட்டு போட்டு தான் பண்ணியிருக்காங்க. மேலே தேவைப்பட்டால் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கூட நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாங்க. பில்டிங்கோட வாஸ்துன்னு பார்த்திங்கன்னா அது 100% வாஸ்து பார்த்து தான் நமக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. அதே போல் டாக்குமெண்ட் எல்லாமே லீகல் பார்த்து பக்காவாக இருக்குங்க. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இது எக்ஸாக்டாக லொக்கேஷன் சொல்லி கேட்டிங்கன்னா கிணத்துக்கடவு ஏரியா தாங்க. கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய கிணத்துக்கடவு ஏரியாவில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க. விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்க்கு இவங்க கேட்கக்கூடிய விலைங்கிறது 58 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேராக சிட்டிங் உட்காந்தோம்னா நம்ம வந்து 1-2 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விசிட் பண்ணுறதுனாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள். கிணத்துக்கடவு ஏரியாவில் வேறு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அல்லது விற்கணுனாலும் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். இவ்வளோ நேரம் நம்முடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்பவே நன்றிங்க.